அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்பு இருந்த நிலையில் இப்பொழுது இல்லை. ஒரு பெரிய கட்சி, அதற்கு வந்து ஒரு பெரிய நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு, அது அவருடைய சிம்பிள் வந்து எல்லா இடத்துலையும் ரீச் ஆன சிம்பிள்ன்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதை நான் வந்து குறைச்சி மதிப்பிடவே இல்லை. ஆனால் அவர்களுடைய நடத்தை என்பது முன்பு இருந்த ஆளுமை இல்லாமல் தான் இப்போ இருக்கிற நடத்தை இருக்கிறது. முன்பெல்லாம் அவர்கள் ஒரு கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் அவர்களை நாடித்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து அவர்களை சந்தித்து கூட்டணி அமைத்து அவர்களுடைய தலைமைக்கு அடியில குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எந்த முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் டெல்லிக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது, பாஜகவை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் கட்சிக்குள்ளேயே பஞ்சாயத்து செய்ய வேண்டும் என்றாலும் கூட ஒரு பாஜகவை நாட வேண்டிய நிலைக்கு அந்த கட்சியோடு இருக்கிறது. முன்பு இருந்த ஆளுமே அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்கிறார். விரைவில் வந்து கோட்டையில வந்து சென்னை கோட்டையில தேசிய கொடியை ஏற்றுவார்னு சொல்லி செங்கோட்டையன் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா கட்சியும் தங்களை வந்து பெருமையா பேசிக்கிறது, தூக்கி உயர்த்தி பேசுறது தமிழ்நாட்டு அரசியல்ல வாடிக்கை. அதை ஒன்றும் அவர் அந்த கட்சியில போய் மூத்த அரசியல்வாதி, 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் இப்போ ஒரு புதிதாக ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்திருக்கிறார். அதனால அந்த அரசியல் கட்சியோட பெருமைகளை அவர் பேச வேண்டிய நிலையில அவர் இருக்கார். ஆனா இது வந்து ஒரு அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன். இது வந்து இன்னும் ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக என் பார்வையில இன்னும் விஜயோடைய அரசியல் கட்சி மாறினதாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது இன்னும் ஒரு ரசிகர் மன்றம் போலதான் நடக்கிறது. அதற்கு வந்து ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிடையாது. ஒரு அமைப்பிலையும் ஒரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட தலைவரோ மாவட்ட செயலாளரோ அவருடைய கட்டுப்பாட்டுல செயல்படுக கூண்டுகின்ற அமைப்பெல்லாம் அவருக்கு கிடையாது. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, அது இல்லை. ஒரு பெரிய ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கு. அவருக்கு ஒரு பெரிய நடிகர் அவர், அதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அந்த நடிகருக்கு ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, அதையும் நான் ஏத்துக்கிறேன். அந்த ரசிகர் கூட்டமே வந்து ஒரு ஆதரவு கூட்டமா மாறலாம், அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்குகளாகவும் மாறலாம். ஆனால் அந்த வாக்குகளே சீட்டுகளாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து கோட்டையில போய் கொடியேற்றுறது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்துல வந்து வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஹேவ் டு ஃபாலோ இன்டு பிளேஸ். இதை வந்து நான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சாதுரியம் என்று தான் பார்க்கிறேன். அவர் வந்து எப்பவுமே ஒரு கட்சி வந்து மீண்டும் ஆட்சியில் இருக்கும்பொழுது தேர்தலை சந்திக்கும் பொழுது அது வந்து ஒரு சாதுரியமாக ஒரு பெரிய கூட்டணி அமைப்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல அது வெற்றிகரமாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிஷன்ல இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை நம்ம வந்து வாங்கிடலாம். கவர்மெண்ட்ல இருக்கும் போது ஒரு நேச்சுரல் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு பெரிய அலையன்ஸ் போடுறது தான் கெட்டிகாரத்தனம். அது ரொம்ப கெட்டிகாரத்தனமா சாதுரியமாக அவரை கடந்த காலத்துல விமர்சனம் செய்தவர்களை கூட ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு லார்ஜ் ஹார்ட்டட் ஆட்டிடியூட் எடுத்து அகாமடேட்டிவ் ஆட்டிடியூட்ல திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய கூட்டணி அமைத்திருக்கிறது அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு கிடைத்த வெற்றியை தான் பாக்குறேன். விவகாரம் ஒண்ணும் கிடையாது, மியூச்சுவல் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லா கட்சிக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா இருக்கணும். ஏன்னா 234 தொகுதி தான் இருக்கு, நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. அது ஒரு இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியில ஒரு பிராக்டிக்கலா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நம்புறேன். கொல்லப்பட்ட சம்பவத்தை வந்து நியாயப்படுத்த வகையில கருத்து தெரிவிக்கிறீங்க. அதுக்கு உங்க சொந்த தொகுதியிலேயே இஸ்லாமிய அமைப்புகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தெளிவா தெரிஞ்சுங்க, அமெரிக்கா வந்து இன்னொரு நாடு மேல போர் தொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அமெரிக்காவோட இம்பீரியலிஸ்டிக் ஆட்டிடியூட நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வந்து ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று வெளியில இருந்து போர் தொடங்கி ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதே வேளையில ஈரான்ல வந்து அந்த ஈரான்ல இருக்கும் மக்களுக்காக என்னுடைய அனுதாபங்கள் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது வந்து இந்த போர்ல மட்டும் அவங்க வந்து கஷ்டப்படலை, அவங்க உள்நாட்டிலேயே அவர்கள் நசுக்கப்பட்டார்கள். உங்களுக்கு எவ்வளவு தெரியாது. ஜனவரியில நடந்த உள்நாட்டுல விலைவாசிக்கு எதிர்த்து நடந்த போராட்டத்துல
7,000 பேர் இறந்து போயிருக்காங்க. 7,000 பேரை வந்து இறந்து போயிருக்காங்கனாக்க அது அந்த அரசாங்கம் செய்த கொடூரம் அது. அதனால அது ஒரு கொடூரமான அயத்துல்லாவுடைய அரசாங்கம் என்பது ஒரு கொடூரமான அரசாங்கம். அந்த அரசாங்கத்தின் மீது இவர்கள் அந்த ஈரான் மீது போர் தொடுத்துவதை நான் நியாயப்படுத்தவில்லை. அமெரிக்கா எந்த நாடு மீதும் முதுரோவை தூக்குறதுல நான் நியாயப்படுத்தல. ஈராக் மீது போர் எடுத்தது நியாயப்படுத்தல. ஆப்கானிஸ்தான்ல முதல்ல போர் தொடுத்தாங்க. போர் தொடுத்து 20 ஆண்டுகள் அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இப்ப திருப்பி தாலிபான் கையில போயிட்டாங்க. நான் என்னைக்குமே தாலிபானுடைய அணுகுமுறைக்கோ அயத்தலாவோட அணுகுமுறைக்கோ நான் வக்காலத்து வாங்க மாட்டேன் என்று சொன்னேனே தவிர அமெரிக்கா நடத்தின போரை நான் நியாயப்படுத்தவில்லை. ஈரான் மக்கள் படும் கொடூர துன்பம் அதற்காக நான் வந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் வந்து வெளிநாட்டு ஆதிக்கத்தால் மட்டுமே அவர்கள் துன்பப்படவில்லை. அவர்கள் நாட்டில் இருக்கும் அரசாங்கமே அவர்களை துன்பப்படுத்தினார்கள். சின்ன பிள்ளைய கூட தூக்கில போட்டிருக்காங்க அந்த அரசாங்கம். அதில் கூட தெரிஞ்சுக்கணும். ஈரானை பத்தி படிக்கணும். ஈரான் அரசாங்கம் எத்தகைய அரசாங்கமாக இருந்தது, எப்படி மனித உரிமைகளை மீறினார்கள், எப்படி அரசியல் கருத்துக்கு மாறுபட்டவர்களை வந்து சிறையில் அடைத்தார்கள், எப்படி வந்து எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுத்தார்கள் என்பதெல்லாம் படிக்க வேண்டும். அந்த கொடூரத்தை நான் வந்து என்னைக்கு நியாயப்படுத்த மாட்டேன். அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் சொல்றது அந்த இடத்துல நான் இல்லைங்க. யாரு எந்த கட்சி எவ்வளவு சீட்டு நிற்கும் என்பதை நிர்ணயம் பண்ண வேண்டிய இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமை இருக்கு. அது ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சி அவங்களோட பேசிதான் அதை வந்து அவங்க தீர்மானிக்கணும். நான் சொல்ல முடியாது. காங்கிரஸ் திமுக அப்படின்னு தொடருமா? தொடர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் 2 கட்சிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ரைட்டா? ரைட், ரொம்ப நன்றி. அதான் ஈரான் பத்தி கொஞ்சம் படிங்க. ஈரானை வந்து தயவு செய்து தாலிபானையும் அயத்தொல்லாவையும் நியாயப்படுத்த கூடாது. படிங்க, ஈரானை பத்தி படிங்க, எவ்வளவு கொடூரமான ஆட்சின்னு படிங்க. அதனாக அமெரிக்காவை நியாயப்படுத்தல, ஆனா ஈரான் நடக்கிறது அது வந்து அந்த மக்களுக்கே விரோதமான ஆட்சி. சசிகலா பத்தி என்ன சொல்லுவோம்? சசிகலா ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்று இருக்காது. அவர்களோட டைம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அவருக்கு இருக்காது.